வணக்கம். வாழ்க வளமுடன். சாய் அக்குபஞ்சர் சென்டர். இது வந்து சம்மர் ஸ்பெஷலுக்கான பதிவு. இது ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம சம்மரில் வந்து நம்மளோட டயட்டை மாற்றணும். மெயினாக வந்து பழைய சாதம் நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் வந்துட்டு அந்த கேரளா ரைஸ் சொல்லுவோம்ல, மட்டரிசி, அதை வந்து நைட்லேயே நீங்கள் கொஞ்சம் ஒரு 1 hour ஊறிச்சின்னா சீக்கிரம் வெந்துடும். ஸோ அதை வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையில் மோர் போட்டு நீங்கள் அதில் ஏதாவது உங்களுக்கு வேண்டிய சைடிஷ்னா ஊறுகாய் அது மாதிரி வச்சுட்டு அதை சாப்பிடுங்க. வயிறு கூலாகும். சும்மா ஒரு 2 பொடி சாதமும் அந்த தண்ணி தான் உங்களுக்கு மெயினாக. ஸோ எதனாலன்னா இந்த பயங்கர உஷ்ணம் ஆகிட்டு தான் அடிவேர்லாம் பிடிச்சி வலிக்குது. அது எஸ்பெஷலி லேடிஸ்க்கு வந்துட்டு பீரியட்ஸ் டயத்தில் வந்துட்டு ரொம்ப இந்த சம்மர் டயத்தில் ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு ஓவர் ஹீட் ஆகி தான் அந்த பெயின் இருக்கும். ஸோ இந்த சம்மரில் வந்துட்டு இன்னும் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு வந்து அந்த கத்திரி வெயிலாம் ஆரம்பிச்சிடுச்சுன்னா இன்னும் சுருண்டு படுத்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே தான் இது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க மெயினாக வந்துட்டு இந்த சொல்கிற டயட்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஸோ நைட்டு அந்த மாதிரி சாதத்தை வச்சுட்டு காலையில் அந்த தண்ணியை குடிச்சிட்டு அது காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. அதே ஒரு 2 பிடி சாதம் போட்டாலே போதும், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் மோர் விட்டு. அப்புறம் ஒரு 11 மணி போல் மோரில் வந்துட்டு வெள்ளரிக்காய், நெல்லிக்காய், உங்களுக்கு என்ன இருக்கோ ஏதாவது ஒன்று, புதினா, அது மாதிரி ஏதாவது ஒரு நாளைக்கு ஒன்று போல் அடித்து கொஞ்சம் போல் இந்த டைஜஷனுக்கு வந்துட்டு கொஞ்சம். இப்போ வெள்ளரிக்காயெல்லாம் சில பேருக்கு வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் ஆகுது. அப்போ கொஞ்சம் போல் இஞ்சி துண்டு போட்டுட்டு அதை எடுத்துக்கலாம். ஸோ மதியம் கண்டிப்பாக லஞ்ச் சாப்பாட்டில் வந்துட்டு கொஞ்சமாக சாதம், நிறைய காய், கீரை வந்துட்டு மறுபடியும் மோர் எடுத்துக்கலாம். லிக்விட் ஐட்டம் நீங்கள் நிறைய எடுத்துக்கலாம். மோர் எடுத்துக்கலாம் மத்தியானத்தில். மறுபடியும் ஈவினிங்கில் வந்து கண்டிப்பாக வந்து டீ காஃபிக்கு பதிலாக நம்ம வந்து பார்லி தண்ணி எடுத்துக்கலாம். பார்லி வந்து உடலில் இருக்க தேவையில்லாத கழிவுகள்லாம் வெளியே தள்ளும். ஸோ வந்துட்டு அதை எடுத்துக்கலாம். நல்லா வந்து யூரினையும் போக வைக்கும். ஹீட் ஆகிட்டு பிடிச்சி யூரினல் பிளாடர் இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை எடுத்துரும். ஸோ அதை எடுத்துகிட்டு 7 மணிக்கெல்லாம் லைட் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் சிறுதானியம் அந்த மாதிரி எடுங்க. இப்போ ஏன்னா இந்த டயத்தில் காரசாரமாக சாப்பிட்றதெல்லாம் விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி எடுக்கலாம். வீக்லி ஒன்ஸ் இப்போ இந்த பழைய சாதம் சாப்பிட்ணுன்னு இல்லையா, அது வரை ஒரு 8 மணி போல் நீங்கள் சாப்பிட்டாலும் காலையில் வந்துட்டு ஜூஸாக எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு வெள்ளை பூசணிக்காய், ஒரு நாளைக்கு மஞ்சள் பூசணிக்காய், ஒரு நாளைக்கு சுரைக்காய், அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு வந்துட்டு கொத்தவரக்காய் ஜூஸ் எடுக்கலாம். கொத்தவரக்காய் இன்றைக்கி எல்லா பெண்களுக்கும் வந்துட்டு அந்த ரொம்ப நேரம் நின்று சமைக்க வெரிகோஸ் வெயின் அது இதுன்னு எல்லாமே எக்கச்சக்கமான நைட்டுன்னா பெயின், பாடி பெயின் இருக்குது, கால் வலி, இடுப்பு வலி எல்லாத்துக்குமே வந்து இது நர்வ்ஸ்க்கு உண்டானது. ஸோ இது வந்துட்டு ஒரு கைப்பிடின்னா ஒரு 5-6 கொத்தவரக்காய் வரும் உங்களுக்கு. அதில் 2 உங்களுக்கு டேஸ்ட்டுக்காக 2 கோவக்காய் போட்டுக்கலாம். ஸோ நல்லா அடிச்சுட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு துணியில் ஃபில்டர் பண்ணுங்க. ஒரு வெள்ளை துணியில் ஃபில்டர் பண்ணிவிட்டு அதை அழகாக சிப் பை சிப்பாக உங்களுக்கு தேவைன்னா 2 மிளகு தட்டி போட்டுக்கலாம். இல்லைன்னா அப்படியே கூட குடிக்கலாம். அது ஒரு நல்லா தான் இருக்கும், டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். பட் வந்து தண்ணி குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து குடிக்கவே முடியாத அளவுக்குலாம் கசப்பு அது மாதிரி இருக்காது. இன்கேஸ் அப்படி யாராவது ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் தேன் கூட போட்டுக்கலாம். நீங்கள் போட்டு அதை எடுங்க. ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா உங்களோட நர்வ்ஸை வந்துட்டு நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணோம். நர்வ்ஸ் வந்து ஸ்ட்ரென்தனாக இருந்தால் நல்ல தூக்கம் வரும். ஸோ இன்றைக்கி எல்லாருக்குமே வந்து தூக்கமின்மை தான் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இந்த உங்களுக்கு கொத்தவரக்காய் ஜூஸ் வந்து நல்ல தூக்கத்தை கொடுக்கும். அது வந்து ஈவினிங்கில் எடுத்துக்கிட்டோம். மார்னிங்கில் நீங்கள் பூசணிக்காய் அந்த ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஏன்னா மோஸ்ட்லி வந்துட்டு பூசணிக்காய் ஜூஸில் ஈவினிங்கில் எடுக்க வேணாம். அதே மாதிரி சுரைக்காய் வந்து உங்களுக்கு ஜூஸாக பிடிக்கலன்ற பட்சத்தில் கட் பண்ணி நைட்டு வந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு கைப்பிடி அளவு அதில் போட்டுருங்க. போட்டுட்டு காலையில் எழுந்ததுமே ப்ரஷ் பண்ணோடனே எம்டி ஸ்டமக்கில் அதை குடிங்க. இது எல்லாமே வந்து அப்படியே எடுத்து தண்ணி குடிக்கிற மாதிரி கடகடன்னு குடிக்க வேண்டாம். ஒரு பவுலில் வச்சு ஸ்பூன் போட்டு நிறுத்தி நிதானமாக குடிங்க. ஒரு 10 நிமிஷம் அதுக்காக எடுத்துக்கோங்க. ஒரு நல்ல மியூசிக் போட்டுட்டு ரொம்ப ஹரிபரியாக நம்ம ஓடாமல் அந்தந்த டயத்துக்கு இதுக்கு உண்டான டைம் ஒரு 10 நிமிஷம். சாப்பிட்றம்போது கூட சாப்பிட்டுட்டே நம்ம மொபைல் பார்க்குறோம், டிவி பார்க்குறோம், அவசரமாக ஃபோனில் யார்ட்டையாவது பேசுகிறோம், யார்ட்டையாவது சத்தம் போடுறோம், இப்படிலாம் இல்லாமல் இந்த 10 நிமிஷம் எனக்கு சாப்பாட்டுக்கு உண்டான டைம்ன்றதுனால சாப்பாட்டோட கனெக்ஷனில் இருங்க. இந்த உணவு தான் உங்களுக்கு போய் எல்லா எனர்ஜியும் கொடுக்க போகுது. அதுக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு அந்த ரெஸ்பெக்ட் கொடுங்க ஃபுட்டுக்கு. அந்த 10 நிமிஷம் சாப்பாட்டுக்கு உண்டான டைம். 5 நிமிஷம் தான் அதிகபட்சம். 10 எடுத்துகிட்டு பொறுமையாக சாப்பிட்லாம். ஸோ இது மாதிரிலாம் பண்ணி இந்த வர சம்மரை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படாமல் ஈஸியாக குழுன்னு நம்ம அனுப்பினோன்னா இதெல்லாம் பண்ணுங்கள். நைட்டு படுக்கும்போது வந்துட்டு கொஞ்சம் சோம்பு தண்ணி குடிச்சிக்கோங்க. பட்டை, சோம்பு ஏதாவது ஒன்று சூடாக வந்து வெதுன்னு கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் வெதுன்னு ஆறட்ட பிறகு குடிங்க. இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே வெயிட் லாஸும் ஆகும். இந்த சம்மர் டயத்தில் இந்த மாதிரி டயட்டாக எடுக்கும்போது நல்லா எடுக்கும். இதில் வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்துட்டு 1 or 2 வந்துட்டு இளநீ எடுத்துக்கோங்க. இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணிகிட்டே வரும்போது 1 by 1 அதாவது 2 நாள் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடுது. காரசாரமாக பிரியாணி சாப்பிட்டேன், சிக்கன் சாப்பிட்டேன், மட்டன் சாப்பிட்டேன்னுவாங்க. அப்புறம் அடிவயிறு பிடிச்சி இழுத்து வலி 2 நாளாக வந்துட்டு ஆஃபீஸ் கூட போக முடியல. அந்த மாதிரிலாம் நிறைய இந்த மாதிரி வருது. கால்ஸ் எல்லாம் ஃபோனில் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அவங்க எல்லாருக்குமான இந்த டயட் இது வந்து கன்சிஸ்டன்சியாக நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க. டெய்லியுமே இன்றைக்கி இதை எடுக்கிறேன், நாளைக்கு இதை எடுக்க. நெல்லிக்காயில் நிறைய எடுங்க. உங்களுக்கு நெல்லிக்காய் சாப்பிட பிடிக்கல நிறைய பேர் சொல்கிறாங்க. அவங்க கட் பண்ணி வாட்டர் பாட்டிலில் போட்டுக்கோங்க. அந்த தண்ணியே குடிங்க. அந்த ஹோல் டே குடிங்க. இது மாதிரி ஒவ்வொரு நாள் புதினா தண்ணி குடிங்க. இது மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று நீங்களே புதுசாக இதெல்லாம் பண்ணுங்கள். பண்ணும்போது இது எல்லாமே அது வந்து நம்ம ஹெல்த்துக்காக தான். ஸோ ஹெல்த்தியாக இருங்க.
ஹாப்பியாக இருங்க, குளு குளுன்னு இருங்க. இந்த சம்மருக்கு வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.